கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எபேசு பட்டணத்திலே தீனாளின் கோயிலின் நிமித்தமாக உண்டான மிகப்பெரிய இந்த கலவரத்திலிருந்து தப்பித்து பவுலும் தப்பித்து பிழைத்து இருக்கும்போது எபேசுவிலே தங்கியிருந்த தீமோத்தேயும் சீலாசும் இவைகளெல்லாம் விசாரித்து கொண்டு கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டார். எபேசு என்பது ஆசியாவிலே இருக்கிறது. மக்கதோனியா என்பது பிலிப்பி பட்டணம் பார்த்தோம் அல்லவா, அந்த தேசம். மக்கதோனியாவிலே இருக்கக்கூடிய பல பட்டணங்களில் இன்க்ளூடிங் பிலிப்பி பட்டணம் வரைக்கும் திரும்பவும் சுற்றி பார்த்துவிட்டு அவர்களெல்லாம் சந்தித்துவிட்டு அங்கிருந்து கிரேக்கு நாட்டுக்கு வந்து சேர்கிறார். அங்கே 3 மாதம் சஞ்சரித்து அவர் கப்பல் ஏறி அங்கு சோதனை செய்துவிட்டு சீரியா தேசத்திற்கு போக மனதாயிருந்தார். பட்டணங்கள் தோறும் யூதர்கள் தம் சொந்த ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம். யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனைகளை கொண்டிருந்தபடியால் சீரியா தேசத்திற்கு போய் இறங்காமல் திரும்பவும் மக்கதோனியா வழியாகவே திரும்பி எருசலேமுக்கு போக அவர் யோசனை வைத்திருந்தார். இந்த பகுதிகளிலே இருக்கிற கிராம தலைவர்கள் அல்லது கிராமத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பவுலுக்கு வழித்துணையாக வருகிறார்கள். பெரையா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெசலோனிக்கில் இருந்த செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். ஆசியா நாடு என்று சொல்லுவது திரும்பவும் எபேசு. இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். வழித்துணையா வருகிறவர்கள் முன்னாக போய் இவர்களுக்கு தங்குவதற்கான ஆயத்த வேலைகளெல்லாம் அறிமுகமானவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்து இப்படி செய்வார்கள். எங்களுக்காக என்றால் சீலாசும் பவுலும் லூக்காவும் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு காஸ்பல் டீமாக இவர்கள் சுற்றி திரிகிறார்கள். இவர்கள் இப்பொழுது மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பி பட்டணத்தில் தான் இருக்கிறார்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கும் அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கினோம். இப்படி ஒவ்வொரு இடங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற சபைகளெல்லாம் வினவிக்கொண்டு இன்னும் அங்கே புதிய ஆட்களை பயன்படுத்தி கொண்டு இப்படி அவருடைய சுவிசேஷ ஊழியமானது சுவிசேஷம் அறிவிப்பதோடு கூட அறிவிப்பதற்கான வேலையாட்களை ஊழியர்களை எழுப்பும் பணியையும் பவுல் செய்து கொண்டு வருகிறார். துரோவா பட்டணத்திலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கிறார்கள். பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் இருந்திருந்தபடினால் அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். வாரத்தின் முதல் நாள் என்று நீங்கள் இங்கே பார்க்கும்போது அவர்கள் சனிக்கிழமையிலே சாபத் டேயிலே அப்பம் பிற்காமல் சண்டே உயிர்த்தெழுந்த நாளிலே அப்பம் பிற்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இது சொல்லுகிறது. இன் ஷேரிங் மீல் அவர்கள் அப்பம் பிட்டு பகிர்ந்து சாப்பிட்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எருசலேமில் சமபந்தி உணவு அருந்தினார்கள் அல்லவா, எல்லோருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்தது அல்லவா, அதை போல அவர்கள் எல்லோரும் கூடி வந்து உணவு அருந்துகிறார்கள். இதை நாம் 1 கொரிந்தியரிலே வாசிக்கலாம். அங்கே இது பிரச்சனையாக மாறும்போது இதை குறித்து பவுல் எழுதுவதை நாம் கற்று அறியும் போது இந்த உணவு அருந்துவது, சமபந்தி உணவு அருந்துவதை குறித்து நாம் படிக்கலாம். உணவும் அங்கே கொடுத்து ஷிஃப்ட் போட்டு மெசேஜஸ் போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கூடி இந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அநேகர் கூடி வந்திருக்கிறார்கள். அநேக விளக்குகள் வைத்திருந்தது என்று சொல்லுவதற்கு ஏதோ அர்த்தம் இருக்கிறது அல்லவா. எண்ணெய்களினால் ஏற்றப்பட்ட விளக்கு என்பதனாலே அங்கே புகை மூட்டம் இருந்திருக்க வேண்டும், சூடு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். இந்த சூழலிலே வாலிபனாகிய இவன் ஒருவேளை இந்த விளக்குகளை எல்லாம் பராமரிக்கிறவனாக இருந்திருக்க வேண்டும். அந்த புகையின் மூட்டத்திலே அவனுக்கு தூக்க மயக்கம் கண்டு நித்திரை மயக்கத்தினால் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஜன்னலின் விளிம்புகளிலே உட்கார்ந்து இந்த தீகளை, இந்த எண்ணெய் எரிகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் அவனை தவறி அந்த மரித்தவனாய் கீழே விழுந்து மரித்தவனானான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். இதை ஒரு விமர்சையாக எழுதப்பட்டிருக்கிறதால் தேவ பணி செய்கிறவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் வர நேரிடலாம். ஆனால் தேவன் அவர்களை காப்பாற்ற வேண்டிய விதங்களிலே தேவன் காப்பாற்றுவார் என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. அவன் செய்த ஊழியம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஊழியமாக இருந்திருக்கிறது. ஆதலால் பவுல் எதை குறித்தும் கலங்காமல் அவனுக்கு அந்த உயிர் திரும்பி வரும்படியாக அவனை அணைத்து ஃபர்ஸ்ட் எய்டு செய்திருக்கிறான்னு கூட சொல்லலாம்.
அவனை அணைத்து ஒரு சடன் ஹார்ட்டை அந்த இதில் கூட அவருக்கு ஃபஸ்ட் எய்டு செய்து கலங்காதிருங்கள், அவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அவன் பிழைத்து கொள்கிறான். இப்படியாக தேவன் அவனுக்கு அந்த சனப்பொழுதிலே உதவி கிடைக்கும்படியாக செய்கிறார். ஆனாலும் 3வது மாடியிலிருந்து விழுந்திருக்கிறான். அந்த நேரத்தில் அவர் ஓடி வந்து செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்டு செய்ய வரைக்கும் தேவன் அவளுக்கும் உதவியாக இருந்திருக்கிறார். இந்த மகனையும் தேவன் உதவி செய்தார். உடனே அவன் உயிர் பெற்று எழுந்தான். அதனால் பின்பும் ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலம் மட்டும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். பின்னும் அப்பம் பிட்டு என்றால் உயிர்த்தெழுந்த தேவனை இந்த காரியத்தை வைத்து ஐத்துகு உயிர்த்தெழுந்ததை உயிர் அடைய செய்ததை மீண்டும் உயிர் பெற்றதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நமது ஒவ்வொருவருடைய உயிர்த்தெழுதலோடும் அவர் போதித்திருக்க வேண்டும். ஆதலால் இந்த தலைப்பை அவர் பயன்படுத்தி அப்பத்தை பிட்டு புசித்து அந்த நம்பிக்கையுள்ள விசுவாச சுவிசேஷத்தின் நிறைவு பகுதியாகிய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசி இருக்க வேண்டும். இப்படி அவனுடைய உயிருள்ள அந்த மீண்டு வந்ததும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் அதற்கு அடையாளமாக அப்பம் பிட்குதலும் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற அந்த விசுவாச அறிக்கையும் இதையெல்லாம் கேட்ட மக்கள் மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள். தனது ஊழிய காரியங்களை குறித்து பவுல் அழகாக திட்டம் பண்ணி வழி நடத்துகிறவராக இருந்திருக்கிறார். அந்த திட்டத்தை தன்னோடு கூட பயணிக்கிற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்கிறவராக இருந்திருக்கிறார். நல்ல ஜப சிந்தனையாளராக தேவனோடு இணைந்து ஜெபித்து திட்டமிடுகிறவராக அந்த திட்டத்தை தனது சக ஊழியர்களோடு பகிர்ந்து ஒரு மனதோடு கூட அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு டீம் லீடராக, டீம் பிளேயராக, டீமை அழகாக கொண்டு நடத்துகிறவராக, அவரே சாட்சியாக, அதனால் அந்த டீமில் இணைந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலின் ஆவியினாலே, ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி லூக்காவும் சேர்ந்து முன்னாடியே போயிட்டாரு. அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போய் தங்கியிருந்தோம். ஒவ்வொரு இடங்களையும் பார்க்குறோம் பார்த்தீங்களா. இவங்க போய் வழி ஆயத்தம் பண்ணி அங்கே இருக்க ஆலயங்களில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சி பவுலை பேசுகிறதுக்கு எல்லாம் டைம் கேட்டு வாங்கி வச்சுருவாங்க. அப்படி அழகாக இந்த சுவிசேஷ கூட்டமானது திட்டமிட்ட செயல்பாடை செய்தது. அவன் ஆசோ பட்டணத்தில் எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் நாங்கள் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்தபடினால் மறுநாளிலே சாமுத்தீவை பிடித்து தீரோகிலியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மில்லேத்து பட்டணத்துக்கு வந்தோம். இப்படி எங்கெல்லாம் கப்பல் ரெஸ்ட் எடுப்பதற்காக நிற்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் பிரசங்கித்து விட்டு அந்த சில வேளைகளிலே இந்த கப்பலிலிருந்து அந்த கப்பலுக்கு என்று மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் பெற்று இப்படியாக அவர்கள் எபேசுவின் வழியாக மில்லோத்துக்கு வருகிறார்கள். ஆனால் எபேசுக்கு போக முடியவில்லை. இவர்கள் எவ்வளவு அழகாய் இந்த எபேசு பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லேத்து தீவிலே வந்து சேருவதற்கு சமயத்திலே எபேசுவிலிருந்து மூப்பர்களையும் வர வேண்டும் என்று சொல்லி செய்தி அனுப்புகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஏனெனில் அவர்களோடு கூட ஒரு பெரிய டீமே போயிட்டே இருக்கே. நம்ம 4ஆம் வசனத்தில் பார்த்தோம். பெரையா ஊரில், தெசலோனிக்கே ஊரில் இருந்து, தெர்பை ஊரில் இருந்து, ஆசியா நாட்டில் இருந்து, இப்படி ஒவ்வொரு இடங்களிலிருந்து வர்றவங்கெல்லாம் நீங்கள் இந்த வழியாக போய் இந்த டேட்டில் இந்த டைமில் பவுல் வந்து மில்லேத்தில் இருப்பார், நீங்கள் போய் அவரை சந்திங்கன்னு சொல்லி அப்படி செய்தி கொடுப்பதற்கு கூடவே ஒரு போஸ்ட் மேனையும் வச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு தபால் துறையே அவங்களோடு கூட இணைந்து செயல்பட்டிருக்கிறது. அப்படி திட்டமிட்ட ஒரு செயல்பாடாக இருந்திருக்கிறது. இப்போ தானே ஃபோனு, அப்போ எல்லாம் ஆள் அனுப்பி தானே செய்ய வேண்டியது இருக்கும். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டிலே வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது மில்லேத்தில் வைத்து நடக்கிறது. ஆசியாவிலிருந்து மூப்பர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசுகிறார். எபேசு திருச்சபையானது மிக முக்கியமான திருச்சபையாக பவுல் கருதினபடினாலே அதற்கு கொடுக்க வேண்டிய அநேக ஞான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுவார். இதை நீங்கள் எபேசுக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும்போது இன்னும் அழகான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். எபேசு பட்டணம் பணபலம் நிறைந்த பட்டணம். இன்னும் தியானாலே தேவி என்று ஆர்ப்பரித்த அந்த பட்டணத்தில் செல்வம், செருக்கு இவையெல்லாம் நிறைந்த பட்டணம். அங்கே இவர் மிகவும் தாழ்மையோடு இருந்தாராம். மிகுந்த கண்ணீரோடு ஜப சிந்தனையோடு, ஐயோ இவர்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மிக வேதனையோடு கண்ணீரோடு, யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன், அவருக்கே பிரியமாக இருக்கணும், அவரை பறைசாற்றி விட வேண்டும் என்று நான் போராடினேன்
போராடினேன். தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை, உங்களுக்கு பிரயோஜனமானவைகள் யாவற்றையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. பப்ளிக்கா எல்லோரும் கேட்கும் வண்ணமாகவும், வீடுகள் தோறும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும், இயலாதவர்கள் வரைக்கும் சுவிசேஷத்தை கேட்டறிய வேண்டும் என்று சொல்லி வீடுகள் தோறும் பிரசங்கித்தேன், உபதேசம் பண்ணினேன். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ரொம்ப அழகா நேக்கா தேவாலயங்களை போய் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. யூதர்கள் வெறுத்து நாங்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னே, போங்க நான் அவங்கள விட்டுட்டு அந்நியர்கள்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் இப்படி சாட்சியார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் என்ன விதத்தில் வெறுப்புலையோ இல்லை ஏற்றுக்கொள்றதுலையோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை அப்படியே சுவிசேஷத்திற்கு சாதகமாக மாற்றி விடுகிற அருமையான ஞானவான் இந்த பவுல் என்பவர். அதைத்தான் பிற்காலங்களில் எந்த சூழலாக இருந்தாலும் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தமாறு என்று அவரால் எழுத முடிகிறது. அவருக்குள்ளாக ஒரு மன இறுக்கம் வந்து விட்டது. அவர் எபேசுவிலே தன் மனம் திறந்து பேசுகிறார். எபேசு மக்களிடத்திலே தான் மனம் திறந்து பேசுகிறார். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். என்னை தேவன் போக அங்கு ஏவுகிறார். ஆனால் என் மனம் கலங்கி இருக்கிறது. அங்கே எனக்கு என்ன நேரிடும் என்று எனக்கு அறியேன். ஆனால் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிபடின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். தன் மன கலக்கத்திலே தன் மனதின் நிர்ணயங்களை எல்லாம் அங்கே எபேசு பட்டணத்து மூப்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவரோடு கூட பயணிக்கிற மற்ற கூட பயணித்த ஒவ்வொருவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர் இறுதியாக எருசலேமுக்கு கைதியாக பயணப்பட்டு போகக்கூடிய அந்த சூழலின் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. அவர் பிலிப்பு சபைக்கு எழுதுகிற நிருபமானது ரோமபுரியிலே வைத்து அவர் சிறையிலே இருக்கும்போது எழுதுகிற நிருபங்கள் தான். அந்த கடைசி காலங்களின் உணர்தலின் ஆரம்ப வரிகளாக இவைகளெல்லாம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட பவுலுடைய இறுதி காலகட்டத்திற்கு நாம் வந்து விடுகிறோம். இப்பொழுது அவருக்கு ஒரு வேளை 55 வயது கிட்ட நெருங்கியவராக காணப்பட வேண்டும். மிக தெளிவாக அவர்களை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் பிலிப்பு திருச்சபையின் மேலும் எபேசு திருச்சபையின் மேலும் ஆசியாவின் மேலும் மக்கதோனியா திருச்சபையின் மேலும் அவருக்கு அலாதி பிரியம் இருந்தது. அவர்களும் இவர் மேல் போதுமான அளவுக்கான அன்பையும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். ஆதலால் அவர்களை தன்னுடைய இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஆயத்த வேலைகளை அவர் செய்கிறார். அதனால் நான் மறைந்து விட்டேன் என்று நினைக்காதீர்கள். என்னுடைய போதனைகளை ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் இரத்தப்பள்ளிக்கு நான் நீங்களாகி சுத்தமாய் இருக்கிறேன். என் கைகளிலே, என் கரங்களிலே, என் கண்களிலே பட்ட யாவருக்கும் நான் சாட்சியாக என்னையே வைக்கிறேன். எபேசுவிலே அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆசியாவிலே எபேசு திருச்சபை மிகப்பெரிய திருச்சபையாக இருந்தபடினாலே இங்கிருந்து அநேக மேய்ப்பர்களை எழுப்பி மற்ற புற பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணங்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை அவர் வைத்திருந்தார், கண்காணிகளை வைத்திருந்தார். ஆதலால் விசேஷமாக இந்த பட்டணத்து மக்களை அழைத்து அவர்களை வினவி அவர்களுக்கு போதிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் போதித்து விடுகிறார். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களை கண்காணியாக வைத்திருக்கிறார். மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தேவனே, இயேசு கிறிஸ்துவே ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபையை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். யூதர்களை குறித்து அங்கே எச்சரிக்கிறார், பரிசேயர்களை குறித்து அங்கே எச்சரிக்கிறார். அநேக வேளைகளிலே பவுலுக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் நாம் நினைக்கும் போது அந்த பட்டணத்தார் என்று நினைப்போம். அந்த பட்டணத்து யூதர்கள் தான் பவுலை கொடுமைப்படுத்தினார்கள். கிராமங்கள் தோறும் விரட்டி அடித்தார்கள். புறஜாதியர்களில் அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒவ்வொரு பட்டணங்களிலும் வாசிக்கிறோம். இன்றும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒற்றுமையின்மையினாலே நாம் சிதைந்து போயிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அந்நியர்களை காட்டிலும் சொந்த குடும்பத்தினால் உண்டாகும் தீமைகளே மிகப்பெரிய தடை கற்களாக இருக்கிறது சுவிசேஷம் பரவுவதற்கு. உங்களிலும் சிலர் வழிதப்பி போய் தவறான போதகங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இழுப்புண்டு மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்களாக மாறுவீர்களோ என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒவ்வொருடைய நடக்கைகளையும் புரியும் அல்லவா, அவருடைய சிரிப்பு ஒவ்வொன்றும் காட்டும் அல்லவா. அவருடைய முகம் சிரிக்கிற அந்த சிரிப்பிலிருந்து அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சிரிக்கிறானா, நக்கலாக சிரிக்கிறானா, நீ போடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிரிக்கிறானா என்பதை அவனுடைய முகம்
பக்கம் காட்டிவிடும். அதை அறிந்தவராக அவர் சொல்லுகிறார். ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி உடையவர்களாக இருங்கள். என்மேல் சில பேர் குற்றம் கூட சாட்டலாம். நான் உங்களிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டேன், இதை பெற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் கூட சொல்லலாம். நான் உங்களிடத்தில் உங்கள் பொன்னையாகிலும் வெள்ளியாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நான் இவ்வளவு தூரம் சுற்றி வருகிறேன் என்றால் என் கரங்களே அதற்கு வேலை செய்தது. நான் உங்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, நானும் செய்கிறேன். பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாதிரியை வைத்தேன். ஆதலால் மந்தையை மேய்க்கிற நீங்கள் மந்தையிலிருந்து பலன் பெற விரும்பாதீர்கள், மந்தைக்கு கொடுக்கத்தக்கதாக மாதிரியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு அவன் முழங்கால் படியிட்டு இந்த திருச்சபையை குறித்து அங்கலாய்த்து ஜெபம் பண்ணி தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்களும் மிகவும் அழுது, என் முகத்தை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையின் கொடுத்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய போனார்கள். ஒரு சுவிசேஷ ஊழியனுடைய பிரியா விடை நிகழ்வு இங்கே நடக்கிறது. பவுல் இப்படி வாழ்ந்ததினாலே தீமோத்தேயுவுக்கு போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று தன் நம்பிக்கையை தேவன் மேலே வைக்க கற்றுக் கொடுக்கிறார். நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார்.